நாம் அனைவரும் 7ஆம் வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மத்தியான வேலையில் கூட தகப்பனே, நீர் சிலுவையில் கூறிய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஏசப்பா, நாங்கள் 7வது வார்த்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயமாகிய கண்களை நீங்கள் ஆழமாய் திறந்தரளவும், எங்களுடைய செவிகளை நாங்கள் அதற்கு சாய்க்கவும் எங்களுக்கு அருள் புரிந்தலுமாய் மேம் மன்றாடுகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே முதலாவதாக என்ன கூறினாங்க? ஏசப்பா மன்னிப்பு பற்றி சொன்னாங்க. 7 பூக்கள். முதலாவது மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வதாக தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து ஒப்படைப்பு செஞ்சார். 4வது என்னது பார்த்தோம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று, அது அங்கலாய்ப்பு. 5வதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா தவிப்பு. அவருக்கு சரீர தாகம் இல்லை, ஆத்ம தாகம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 6வதாக என்ன பார்த்தோம்? எல்லாம் முடிஞ்சது, முடிப்பு. 7வதாக என்ன கூறுறாருன்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா சொல்றாரு. அதாவது மகா சத்தம் அப்படின்னா, அதாவது 7வது வார்த்தை. 7வது வார்த்தை என்னது? சத்தமாய் கூப்பிட்டு அதாவது பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிப்பு செய்கிறார். அதாவது இந்த உலகத்திற்காக நான் எதற்காக வந்தேனோ அந்த நோக்கத்தை பரிபூரணமாய் நிறைவேற்றி விட்டேன் என்று ஒரு வெற்றியின் முழக்கமாக சிலுவையிலே கூறி தன் ஜீவனை விட்டார். அதாவது 7 என்றால் என்னன்னா பரிபூரணத்தை குறிக்கிறது. நம்ம பைபிளில் ஆதியாகமத்தில் பார்த்தோன்னா கர்த்தர் 6 நாளில் என்னத்தெல்லாம் படைக்கணுமோ படைச்சி 7வது நாளில் என்ன செஞ்சார்? ஓய்ந்திருந்தார். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பரிபூரண நிலைமையில காணப்பட்டார். 7 எக்காலங்கள், 7 குத்து விளக்குகள், 7 துணிக்கைகள் நிறை, அதை 7 கூடை நிறைய துணிக்கைகள், மீதியான துணிக்கைகளே எடுத்தார். அப்போ 7 என்றால் பைபிள் அர்த்தப்படி நமக்கு என்னதுன்னா பரிபூரணத்தை குறிப்பிடுகிறது. அதாவது அதாவது பைபிள் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து வந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிதானா என்ன அர்த்தம் எபிரேய பாஷையில் அப்படின்னா? பட்டேர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிதானா பட்டேர். உம்முடைய கைகளில் அப்படின்னா ஏஸ் ஏராசோ, ஏஸ் ஏராசோ. அதுக்கப்புறம் ஆவியை அப்படின்னா நியூமா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒப்புவிக்கிறேன் என்றால் பராட்டி தேமா. இதற்கு அர்த்தம் என்னன்னா, நித்திய பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் நம்பிக்கையுடன் ஒப்படைப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை பத்தி நம்ம 3 காரியங்களை மட்டும் அதை ஆழமா தியானிக்க போறோம். முதலாவது என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களும் அது தேவனானவர் தன்னை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார், எதை நிறைவேற்றுவதற்காகத்தான் தீர்க்க தரிசனங்களையும், தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் பிதாவானவருடைய கைகளில் இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். 2வதாக பார்த்தோம் என்றால், அழிவில்லாத நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவுடைய கைகளில் தம்முடைய ஆவியை ஒப்புவிக்கிறார். 3வதாக என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தை முடித்து நமக்கெல்லாம் கிருபை, கர்த்தரிடத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும்னு சொல்லி கிருபையின் காலத்தை நமக்கு தொடங்கி வைப்பதற்காக பிதாவுடைய கைகளில் தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் பிதாவுடைய கைகள் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி பார்க்க போறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய நீரே என்னை மீட்டு கொள்ளும் சொல்றாரு. இது என்னதுன்னா தீர்க்க தரிசனமா சொல்றாரு.
அதாவது பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டது. அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்தவராய் இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடைசியாக இந்த வார்த்தை கூறியதற்கு காரணம் என்ன என்றால், தம்முடைய தாசனாகிய தாவீது சொன்னதை இந்த வேளையில் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினவராய் காணப்பட்டார். உம்முடைய கையில் பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அன்று தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்லிய வார்த்தைகளை பிதாவானவர் தன்னுடைய கடைசி நிமிடத்திலும் அதை நிறைவேற்றினவராய் காணப்பட்டார். அதாவது சிலுவை மரணம் என்றால் என்ன அப்படின்னா, அது ஒரு கொடூரமான மரணம். அதாவது சிலுவையில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லி நம்ம பைபிளில் ரீட் பண்ணுறோம். அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலுவையில் யாரெல்லாம் தொங்குறாங்களோ அவங்க தன்னுடைய கடைசி நிமிடத்தில் ஒரு வார்த்தையும் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிதாவானவர் 7 வார்த்தைகளையும் கூறியிருக்கிறார். கூறி 7வது வார்த்தை எப்படி சொன்னாங்க? மகா சத்தமாய் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம பைபிளில் ரீட் பண்ணுறோம். அப்போ எந்த அளவுக்கு சிலுவையின் மரணத்தை வென்றவராக காணப்பட்டார். அதான் முதல்ல பார்த்தோம், தீர்க்க தரிசனம் அத்தனை நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் தான் பிதாவுடைய கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதாவது இந்த தொழுவத்தில் அல்லவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் உண்டு. இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடு யாரு? நம்ம தான். அதாவது நம்ம வேதநாயகம் சாஸ்திரியர், பக்தன் வேதநாயகம் சாஸ்திரியர் ஐயா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. எல்லாரும் பாடலாமா? சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புற ஜாதியாம் மைந்தர்கள் ஆக்கிட்டாங்க, அப்படிதானா? அதாவது சொந்த ஜனமான யூதரை தள்ளிட்டு புறஜாதியான நம்மளை மீட்டெடுப்பதே அவருடைய நோக்கம், அவருடைய திட்டமாக இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? ஒரே மந்தையாக இருக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி விட்டார். தம்முடைய வந்ததோட நோக்கத்தையும், பிதாவுடைய நோக்கம் என்னன்னா, தொழுவத்தில் இல்லாத ஆடுகளையும் அவரிடத்தில் சேர்க்க வேண்டும், ஒரே மந்தையாக சேர்த்து விட்டார். அதனால தான் தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி விட்டவருமாய் பிதாவுடைய கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக பார்க்கலாம், அழிவில்லாத நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவானவருடைய கைகளில் இயேசுவானவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18. அதாவது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அப்போ ஜீவனை இயேசுவினிடத்திலிருந்து யாராலும், இந்த உலகத்தில் உள்ள யாராயிலும் எடுக்க முடியாது. யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அதனால தான் அவர் தானாகவே முன்வந்து தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கைகளில் ஒப்புவித்தார். அதாவது நம்ம ரோமர் 6:23 பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவுடைய கைகளில் தம்முடைய ஆவியை ஒப்புவித்ததுனால நமக்கு என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை நமக்கு அவர் தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது இப்படி நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய ஆத்துமாவையும் கரையில்லாமல் குற்றமில்லாமல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ரெண்டாவது என்னன்னா, நாம் என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக பிதாவோட கைகளில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தை முடித்து வைத்து கிருபையின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்தார். கிருபையின் பிரமாணம்னா என்ன? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், 50-51. அதாவது இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. திரைச்சீலை எப்படிப்பட்டது? யாத்திராகமம் 26-30-31 வசனங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு வாசஸ்தலத்தை எனக்கு உண்டு பண்ணணும்னு சொல்லி மோசேயிடம் ஏசப்பா சொல்றாங்க. அதாவது அந்த திரைச்சீலை எப்படி பண்ணப்பட்டதுன்னு சொன்னா, இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இவற்றால் ஒரு திரைச்சீலையை எனக்கு உண்டு பண்ண கடவாயின்னு சொல்லி ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னா மோசேயிடம் சொன்னாங்க. அந்த திரைச்சீலை பரிசுத்த, அதாவது யாத்திராகமம் 26-33 பின்பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். லேவியராகம் 4:20 என்ன போட்டிருக்குன்னா, இவ்விதமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம்னா இது. நம்ம முன்னாடி தைரியமாக கர்த்தருடைய சரீரத்தை அப்போதே நம்ம தைரியமாக நினைச்சிடும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இது எதனால் நமக்கு கிடைச்சது? அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் மட்டும்தான் எங்கே வர முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக வர முடியும். ஆசாரியன் மட்டும்தான். சரிதானா? ஆசாரியன் என்ன செய்வாங்களான்னா, காலில் கயிறை கட்டி அவங்க உள்ளே இறக்குவாங்களாம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா அந்த கயிறை தான் என்ன செய்வாங்களாம், இழுப்பாங்களாம். அந்த அளவுக்கு உள்ளே யாரும் வர முடியாத அளவிற்கு அந்த திரைச்சீலையானது காணப்பட்டது. அதாவது பிதாவுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவை ஏற்படுத்தி இருந்தது இந்த திரைச்சீலை மூலமாக. இந்த திரைச்சீலை எப்படி கிழிக்கப்பட்டது? இதனால் தான் நமக்கு கிருபையின் காலம் கர்த்தர் நமக்கு தொடங்கி வைத்துவிட்டு சென்றுள்ளார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதாவது மாம்சமாகிய திரை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய மாம்சத்தை என்ன செஞ்சாங்க ஏசப்பா? சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தைரியமாக நிற்கிறதுக்கு கர்த்தர் நம்ம ஏசப்பா நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் சிலுவையில் நமக்காக பிதாவுடைய கைகளில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததுனால தான் கிருபையின் காலத்தை நமக்கு ஏசப்பன் செஞ்சுருக்காங்க, தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது ஏசு தமனது அதாவது ஜீவனை விட்ட போது திரைச்சீலை என்ன பண்ணது? இரண்டாக கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுடைய பலிகள் கொள்கைகள் எல்லாத்தையும் ஒரு முடிவடைந்தன என்பதை வெளிப்படுத்தும்படியாகத்தான். அதை பழைய ஏற்பாட்டின்படி ஆசாரியர்கள் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கை எல்லாத்தையும் முடிவடைந்தன என்பதை வெளிப்படுத்தும்படியாக தான் தேவாலயத்தின் திரைச்சீலைகள் எல்லாம் இரண்டாக கிழிக்கப்பட்டது. தேவாலயத்துடைய திரைச்சீலைகள் எதனால் கிழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசுனுடைய சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடூர வேதனைகளால் கிழிக்கப்பட்டதின் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு கிருபாசனத்தண்டை நம்ம என்ன செய்கிறோம்? தைரியமாக நிற்கிறோம். அதாவது அதனால தான் நமக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள அந்த திரைச்சீலையை இரண்டாக கிழித்து நமக்கு எதை தந்திருக்கிறார் ஆண்டவர்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதற்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டோட நியாய பிரமாணத்தை முடித்து வைத்து கிருபையின் பிரமாணத்தை ஏசப்பா நமக்கு இந்த காலத்தில் தந்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஏசப்பாட ஒரு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து
நம்முடைய கிருபையின் காலத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம 3 காரியங்களை இந்த வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். முதலாவது என்ன பார்த்தோம்? தீர்க்க தரிசனங்களையும் தேவன் தான் என்ன நோக்கத்திற்காக தன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றினவராய் பிதாவுடைய கையில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக நித்திய அழிவில்லாத நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தம்முடைய ஆவியை பிதாவுடைய கைகளில் ஒப்படைத்தார். மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய முடியாமல் இருந்த புறஜாதியான நம்மையும் ஏசப்பா சிலுவையில் அவங்களோட ரத்தத்தை சிந்தினதுனால நம்ம இன்னைக்கு தைரியமாக கிருபாசனத்தில் வந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் நம்ம உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது சிலுவையில்குரிய 7 வார்த்தைகளில் முதல் 3 வார்த்தை மற்றவங்களுக்காக சொல்லப்பட்டது, மீதி 4 வார்த்தையும் அது அவருக்காக தமக்காகவே ஏசப்பா சொல்லி கொண்டது. அதாவது சிலுவை என்பது ஒரு கொலை கருவியாக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சிலுவையில் தொங்கியதுனால அது ஒரு புனித சின்னமாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். அப்படி சிலுவை அப்படின்னா ஒரு பயம் இருக்குமா? பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன செய்வோம்? சிலுவை போட்டு ஒன்றும் செய்யாதுமா, நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு நைட்டு நல்லா தூங்க வச்சிடும், அப்படி தானே? அப்போ சிலுவை என்பது நமக்கு பாதுகாப்பின் சின்னமாகவும் இன்றளவும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை செயல்படுத்தி வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். அனைவரும் முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ் ஜெபம் செய். ஒப்புவித்தேன் ஐயனே, சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேன் ஐயனே. இயேசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில் அப்பா மரித்து அப்பா எங்களுக்கு தந்த அந்த அழிவில்லாத நித்திய ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்திடுவோம் சுவாமி. நீர் என்ன நோக்கத்திற்காக எங்களை படைத்தீங்களே ஏசப்பா, அந்த நோக்கத்தை நாங்களும் நிறைவேற்றி அப்பா எங்களை குற்றப்படுத்தாதபடி கரைப்படுத்தாதபடி அப்பா எங்களுடைய ஆவியும் உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அப்பா உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. முழங்கால் பணியிடுவோம். ஆண்டவர் முழங்கால் பணியிட்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து அங்கே தம்முடைய பிதாவின் கையிலே ஆவியை ஒப்பு கொடுத்தார். நமக்கு